நம்ம நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்போம். ஆன்லைன் ஆட்ஸா இருக்கட்டும், இல்ல ட்ரெடிஷ்னல் ஆட்ஸா இருக்கட்டும். அந்த ஆட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போதே வந்து நிறைய ஓவர் காம்ப்ளிகேட்டட், அதாவது டிஃபிகல்டீஸ் நிறைய இருக்கிற மாரி தெரியும். அந்த விஷுவல்ஸ்ல ஒரு கிளியரான விஷுவல்ஸ் குடுத்துருக்க மாட்டாங்க. அந்த விஷுவல்ஸே வந்து நிறைய கொலாப்ஸ் ஆயிட்டு, அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போதே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு புரியாது. அண்ட் விஷுவல்ஸ் மட்டும் இல்லாம, அவங்களுடைய கோர் ஐடியா என்ன? அவங்க மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னே நம்மளுக்கு புரியாத அளவுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி பார்க்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா போரிங்கா தான் இருக்கும். அண்ட் அதே மாரி அந்த ஆடோட என்கேஜ் ஆக மாட்டாங்க. கடைசியில என்ன ஆகும்? என்ன மெசேஜ் நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறதே வந்து ஆடியன்ஸ்க்கு புரியாது. அண்ட் ஆடியன்ஸ் வந்து நம்மள விட்டு போயிருவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பிரின்சிபல் தான் கிஸ் பிரின்சிபல். ஸோ இந்த கிஸ் பிரின்சிபல்னா என்ன? இந்த கிஸ் பிரின்சிபல எப்படி நம்ம ஆட்ஸ்ல வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றது? எப்படி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆட்ஸ்ல வந்து இந்த கிஸ் பிரின்சிபல என்னென்ன மாதிரி வேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். கிஸ் பிரின்சிபலோட ஃபுல் ஃபார்ம் வந்து கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிம்பிளா நம்ம செய்யும்போது, அது வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மார்க்கெட்டிங்ல இப்போ ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, அந்த மெசேஜ் வந்து ரொம்ப சிம்பிளா, தெளிவா, ஒரு கன்சைஸ்டா அண்ட் அதே மாரி நம்ம குடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து நம்ம ஆடியன்ஸோட ஒரு மெமரபிள் கனெக்ஷன் ஏற்படணும். அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி மெமரபிள் கனெக்ஷன் ஏற்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த மெசேஜஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல எப்படி சிம்ப்ளிசிட்டி மூலமா உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த கிஸ் பிரின்சிபல ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ கொக்கோ கோலாவோட நம்ம பாட்டில்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதில வந்து ஓப்பன் ஹேப்பினஸ் அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் எழுதியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த பாட்டில திறந்து நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹேப்பினஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அந்த வார்த்தைய நம்ம பார்த்தோனயுமே நம்மளுக்கு அது புரிஞ்சிருச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. ஸோ அதை எப்படி சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிளா, என்ன சொல்ல வராங்களோ அத சிம்பிளா, தெளிவா அவங்களுடைய மெசேஜஸ வந்து ஆடியன்ஸ் கிட்ட குடுத்துட்டாங்க. ஸோ அப்படி குடுக்குறது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, ஈஸியா இருக்கு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்படி சிம்பிளா இல்லாம, "எ ரெஃப்ரெஷிங் பிவரேஜ் ஃபார் என்ஹான்ஸ் லைஃப் என்ஜாய்மென்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அந்த மெசேஜே வந்து ரொம்ப லென்த்தா எடுத்துட்டு போம்போது, கண்டிப்பா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா அந்த மெசேஜஸ வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு குடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நெறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்க மெசேஜஸ்லயே ரொம்ப சிம்பிளா எப்படி வேர்ட்ஸ யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன் இந்த கிஸ் பிரின்சிபல் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கான 3 பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகம். இந்த காம்படிஷனை விட்டு நம்ம தள்ளி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மெசேஜ் அப்படிங்கிறது நம்ம ஆடியன்ஸ்க்கு போய் சரியா சேரணும். அப்படி சரியா சேரணும் அப்படின்னா, அந்த மெசேஜ் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளா, கிளியரா நம்ம என்ன சொல்ல வரோமோ, அந்த விஷயத்த அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அது சிம்பிளா தான் இருக்கணும். இப்போ உதாரணமா வந்து நைக்கோட நம்ம ஸ்லோகன் பார்த்துப்போம். ஸோ அந்த ஸ்லோகன் எப்படி இருக்கும் அப்படின்னா, "ஜஸ்ட் டூ இட்" அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் தான். ஸோ இது மூலமா நம்மளுக்கு புரிஞ்சிரும் அவங்க என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னு. நைக் பிராண்ட் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் தான். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, "பண்ணுங்க எதா இருந்தாலும் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் டூ இட்" அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து நீங்க உங்க பிராண்ட்ல ஏதாவது மெசேஜஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த மெசேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கணும். ரொம்ப சிம்பிளா உங்க ஆடியன்ஸ்க்கு வந்து டக்குனு புரியிற மாரி இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து, நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு நம்ம சொல்றதா இருந்தாலும், ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்படி கிளியர் கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பில்ட் ஆகும். ஸோ அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஈஸியா பில்டப் ஆயிரும். ஸோ இத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம இ-காமர்ஸ் ஆப் எடுத்துக்கோங்க. அந்த இ-காமர்ஸ் ஆப்ல போயிட்டு நம்ம ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கோம். அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளா, கிளியரா குடுத்துருந்தோம் அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும். அத விட்டுட்டு நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பக்கம் பக்கமா பேராகிராஃபா எழுதி அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா, அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து என் அத வந்து படிக்கவும் கூட மாட்டாங்க. ஒரு 2, 3 லைன்ஸோடயே அவங்க போயிடுவாங்க. இவ்வளோ பக்கம் பக்கமா எழுதி வச்சு அவங்க படிக்கவும் மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற அந்த ஒரு கீ பாயிண்ட் அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு புரியாம போயிரும். ஸோ ஒரு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்க எழுதும்போதும் கூட, நீங்க என்ன விஷயத்த சொல்ல வரீங்க அப்படிங்கிறத சிம்பிளா, கிளியரா சொல்லிறணும். முதல்ல உங்க ப்ராடக்ட் என்ன? அந்த ப்ராடக்ட் மூலமா உங்க கஸ்டமருக்கு வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும்? அண்ட் அவங்க வந்து டே டு டே லைஃப்ல வந்து என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும்? அப்படிங்கிறத நீங்க சிம்பிளா, கிளியரா சொல்லிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்குறது மூலமா நம்மளுக்கு இந்தந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே, கண்டிப்பா உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அந்த இடத்துல சக்சஸ் ஆகும்.
3 பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிளா, போல்டா இருக்கக்கூடிய கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது ஆடியன்ஸோட மனசுல ரொம்ப ஆழமா பதியும். அத வந்து அவங்கனால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணமா வந்து மெக்டொனால்ட்ஸோட ஐம் லவ்விங் இன் இட் அப்படிங்கிற அந்த கேம்பெயின் வந்து ரொம்ப சிம்பிளா, போல்டா இருந்திருக்கு. ஸோ அந்த கேம்பெயின் அப்படிங்கிறது ஆடியன்ஸோட மைண்ட்ல வந்து லாங் லாஸ்டிங், அதாவது எப்பயுமே அவங்க மனசுல இருந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்றது மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த கிஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது இவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது மூலமா வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிஸ் பிரின்சிபலை எப்படி நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ உதாரணமா வந்து நம்ம ஒரு டாய் கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த டாய் கம்பெனியில் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க? ஒரு குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவை? அந்த டாய்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமா ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கணும். ஆனா அதே சமயம் வந்து அவங்க லேர்னிங் பர்ப்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்? அந்த ஃபன்லேயும் லேர்னிங் இந்த 2 விஷயத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து டெக்னிக்கல் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம என்றைக்குமே நம்மளுடைய ஆடியன்ஸ் யாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுனா தான் நம்ம எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லையும் சக்ஸஸ் ஆக முடியும். செகண்ட் வந்து உங்களுடைய கீ மெசேஜஸில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த கீ மெசேஜில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரே மெசேஜில் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ ஒரே ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் வந்து நம்ம கிளியராக சிம்பிளாக சொல்லணும். இப்போ உதாரணமாக வந்து நம்ம ஃபிட்னஸ் பிராண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபிட்னஸ் பிராண்டில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதில் வந்து எடை வந்து அதிகரிக்கிறது, எடை வந்து குறைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே மெசேஜஸில் சொல்லாமல் உங்களுடைய கீ மெசேஜ் என்ன அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் மேடு சிம்பிள், அவ்வளோதான். இது சொல்கிறது மூலமாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக அதுதான் வந்து ஒரு அல்டிமேட் மெசேஜாக இருக்கணும். ஸோ என்றைக்குமே வந்து உங்கள் கீ மெசேஜ் என்னவோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒரே மெசேஜில் சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஓவர் காம்ப்ளிகேட்டட் தான் ஆகும். தேர்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜஸில் ஆட்ஸ் பண்ணாலும் சரி, அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். நீங்கள் என்ன மெசேஜ் வந்து சொல்ல வரீங்களோ அந்த மெசேஜ் வந்து உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து கிளியராக புரியிற மாதிரி இருக்கணும். இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஒரு பீவரேஜ் கம்பெனி இருக்குது. அந்த பீவரேஜ் கம்பெனியில் வந்து இப்போ நான் சொல்கிற 2 ஸ்லோகன் சொல்கிறேன். அந்த 2 ஸ்லோகனில் உங்களுக்கு எந்த ஸ்லோகன் வந்து ஒரு ஈஸியாக சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். முதல்ல வந்து எ பீவரேஜ் ஃபார் ஆப்டிமல் ஹைட்ரேஷன். செகண்ட் ஒன் வந்து ஸ்டே ஹைட்ரேட்டட் ஃபீல் கிரேட். ஸோ இது 2ல் உங்களுக்கு எது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்? கண்டிப்பாக இந்த செகண்ட் ஒன் தான். ஸோ செகண்ட் ஒன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஸ்டே ஹைட்ரேட்டட் ஃபீல் கிரேட். அதாவது எங்களுடைய கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் குடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றும் வந்து அதே தான் சொல்கிறாங்க, எ பீவரேஜ் ஃபார் ஆப்டிமல் ஹைட்ரேஷன். ஆனால் அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குது? கொஞ்சம் சிம்பிளாக இல்லை. அது வந்து ஒரு ஓவர் காம்ப்ளிகேட்டடாக நம்ம வந்து ஒரு நிமிஷம் ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சா தான் வந்து அது புரியிற மாதிரி இருக்கும். அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதே செகண்ட் ஒன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? அந்த வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி இருக்குது. அதோட அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம மனசில் போய் ஈஸியாக புரிஞ்சிருது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்லோகன் யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்லோகன் வந்து ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 3 to 4 வேர்ட்ஸ்குள்ளே இருக்கணும். அந்த 3 to 4 வேர்ட்ஸுமே வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் வந்து அதை நம்ம அடிக்கடி அந்த விஷயத்தை அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து நம்ம விஷுவல்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆட்ஸ்க்காகலாம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷுவல்ஸில் வந்து ரொம்ப ஓவர் கொலாப்ஸ்டெலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன ஒரு மெசேஜை சொல்ல வரோமோ அந்த மெசேஜஸ் வந்து அந்த விஷுவல்ஸ் மூலமாக கிளியராக சொல்லிடணும். நம்ம என்ன விஷயத்து சொல்ல வரோமோ அது மேலே நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக வந்து நம்ம ஆன்லைன்லேயும் ஆட் பண்ணுவோம், ட்ரெடிஷ்னல் ஆடும் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த போஸ்டர் ரெடி பண்ணும்போது அந்த போஸ்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷுவல்ஸ், அந்த இமேஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த இமேஜஸ் அப்படிங்கிறது நிறைய இமேஜஸ் இல்லாமல் உங்கள் ஆட்ஸ்க்கு தேவையான இமேஜஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி டேக்லைன் யூஸ் பண்ணுவோம். டேக்லைன் வந்து ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி சிம்பிளாக சொன்னால் புரியும் அப்படிங்கிறத டக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளான வேர்ட்ஸ் மூலமாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக கேப்சர் ஆயிடுவாங்க உங்களுடைய ஆட்ஸில். அண்ட் அதே மாதிரி வந்து ஓவராக வந்து நிறைய இடத்துல வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால தான் உங்கள் டேக்லைன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன்.
இந்த சிம்ப்ளிசிட்டிய நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய பிராண்ட் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிராண்ட் ஆப்பிள். ஸோ அவங்களுடைய ஆட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பா வந்து அவங்க அந்த பிராண்ட் லோகோ கீழ வந்து திங்க் டிஃபரெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்லோகனே எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லோகன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நாங்க குடுக்கக்கூடிய அந்த டெக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து புதுமையான ஒரு நோக்கத்தோட தான் குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்லோகன பார்க்கும்போதே நம்மளுக்கு புரியுது. அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். எங்க யூசர்ஸ்க்கு வந்து நாங்க எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டா குடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் யோசிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த திங்க் டிஃப்ரெண்ட். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த சிம்ப்ளிசிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வீடியோல வந்து இந்த கிஸ் பிரின்சிபல் பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கிஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்றதா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா பண்ணீங்க அப்படின்னா, உங்கனால ஒரு சக்சஸ் பார்க்க முடியும். ஸோ அதே மாரி தான் நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நம்ம குடுக்கக்கூடிய மெசேஜஸா இருக்கட்டும், இல்ல பிராண்ட் ஸ்லோகனா இருக்கட்டும், அண்ட் அதே மாரி நம்ம ஆட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷுவல்ஸ், நம்ம ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாரி எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து ஒரு சிம்ப்ளிசிட்டிய மெயின்டெயின் பண்றது மூலமா நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற அந்த மெசேஜ் அப்படிங்கிறது கரெக்ட்டா போய் சேர்ந்துரும். அப்படி சேர்ந்துருச்சு அப்படின்னாலே நம்ம பிராண்ட் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் அப்படிங்கிறது நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்படும். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கான சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியா நடக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த சிம்ப்ளிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அட் லாஸ்ட் வந்து இந்த கிஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து வெறும் பிரின்சிபல் மட்டும் கிடையாது. இது வந்து உங்களுக்கான ஒரு சூப்பர் பவர். ஸோ சிம்ப்ளிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரின்சிபலா நீங்க பார்க்காம, உங்க பிராண்டுக்கான ஒரு சூப்பர் பவரா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கும்.